வீட்டுக்கு பக்கத்தில் அண்ணன் ஒரு சிமெண்ட் டேங்க் செட் பண்ணியிருந்தாரு. அந்த சிமெண்ட் டேங்க்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததாக நம்ம டேங்க் பற்றி பார்த்தலாம். டேங்க் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 1 பை 1 வந்து 2 டேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 1க்கு மேலே 1 அப்படின்னு 2 டேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு டேங்க்கில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மிக்சடு கப்பி தாங்க போட்டிருக்கோம். இந்த டேங்க்கை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அதாவது சிமெண்ட் டேங்க்கை பொறுத்தளவுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். இந்த டேங்க் யூஸ் பண்ணியிருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2லேருந்து 3 ஃபீட்டு வித்து அதிகமாக இருக்கும். அப்படின்றப்ப நமக்கு வந்து ஃபிஷ் க்ரூமிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் கப்பி மட்டும் கிட்டத்தட்ட 300க்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏராளமான ப்ரைஸுங்க. எங்கே பார்த்தாலும் கொயன்னு எக்கச்சக்கமான ப்ரைஸ் இருக்குது. இந்த டேங்க்கோட ஸ்பெஷாலிட்டி தான். அதாவது சிமெண்ட் டேங்க் யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து நம்மளால் ஈஸியாக வந்து க்ரூம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அந்த டேங்க்கில் உள்ள ப்ரைஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதில் நேசாக நெட்டு விட்டதுக்கே எவ்வளோ ப்ரைஸ் வந்து கையில் சிக்கியிருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாமே வந்து மிக்சடு கப்பி தான். முன்னே சொன்னது போல் மிக்சடு கப்பி தான். இது பார்த்திங்கன்னா நல்லா சைஸாக இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து நல்லா சைஸாக இருக்குது, நல்லா கலராகவும் இருக்குது. இப்போ இந்த டேங்க் வந்து கலர் கொஞ்சம் இதாக இருக்கிறனால அப்படி தெரியுது பார்க்குறக்கு. அடுத்தது வந்து செகண்ட் டேங்க் போயிடலாம். செகண்ட் டேங்க்கில் வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலி தான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு டேங்க் போலவே தான் இந்த டேங்க்கும். சைஸ் வந்து 2 ஃபீட் வித்து வரும். ஹைட் வந்து ஒரு 3 ஃபீட் பக்கம் இருக்கும். இந்த டேங்க்கில் வந்து மேக்ஸிமம் வந்து மாலி தாங்க இருக்குது. மாலி அப்புறம் 1 2 வந்து கோல்டு ஃபிஷ் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பிளாக் கலர் மாலி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து நமக்கு பார்க்குறக்கு கிளியராக தெரில. ஏன்னா எல்லா மாலியும் வந்து கீழே போய் இருந்துருச்சு. அடுத்தது வந்து மாலியெல்லாம் கையில் பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பார்க்கும்போது மாலிலாம் நல்ல சைஸாகவே வந்து வளர்ந்துருக்கு. ஒரு சிலர் மட்டும் இன்னும் ப்ரைஸ்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. இந்த மாலி வந்து நல்லா வந்து க்ரோத் ஆயிருங்க. இது வந்து இன்னும் ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து ப்ரீட் ஆகிற ஸ்டேஜ் வந்து வளர்ந்துடும். இதுதான் வந்து அந்த சைஸ் பார்த்துங்க எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற டேங்க் வந்து ஜீப்ரா டேங்க் தாங்க. இந்த டேங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ராவும் கோல்டு ஃபிஷ் தான் கவர் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் வந்து ஜீப்ரா தான் வந்து அதிகமாக இருக்குது. கோல்டு ஃபிஷ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஈக்குவல் டு ஜீப்ராவோட கம்பேர் பண்ணும்போது வந்து கோல்டு ஃபிஷ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஜீப்ரா வந்து அதிகமாக இருக்குது. ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆக்டிவாக சுறுசுறுப்பாக வந்து வேகமாக ஓடுது பார்த்திங்களா. இந்த டேங்க் வந்து அதே சேம் சைஸ் தான். எதுவுமே டிஃப்ரென்ஸில் வாட்டர் மட்டும் முன்ன பின்னா கொஞ்சம் கூட குறையாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த டேங்க். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற டேங்க் வந்து விடோ டேங்க் தாங்க. விடோ டேங்கை பார்த்தாலே தெரியும், எக்கச்சக்கமான விடோ வந்து உள்ளே சுற்றி தெரியுது. அது போக 1 2 கோல்டு ஃபிஷ்ஷை சுற்றி தெரியுது. ஃபஸ்ட்டு இந்த 3 டேங்க் உள்ள செட்டப் மாதிரியே தான் இந்த டேங்க்கும். அதே சேம் சைஸ் தான், சேம் வித்து தான், எல்லாமே சேம் தான். இந்த டேங்க்கில் கொஞ்சம் ஜீப்ராவும் இருக்குது, விடவும் எக்கச்சக்கமாக இருக்குது. பார்த்தாலே கொசன்னு சுற்றி தெரியுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கெல்லாம் ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து களி தாங்க கிண்டி போடுறோம். அதாவது இது ஃபார்ம் மெத்தட்லேருந்து வந்ததுனால இது களி தான் சாப்பிடும், களி தான் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து விடவெல்லாம் கையில் பிடிச்சி பார்த்துடலாம் எப்படி எந்த சைஸில் இருக்குது அப்படின்னு. சைஸை பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து எல்லாமே பெரிய பெரிய சைஸில் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து ஜூனியர் சைஸ் தான், ரொம்ப அதாவது இன்டர்மீடியட் சைஸ் தான். பெருசும் கிடையாது, சின்னதும் கிடையாது. ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து